மணலை வாரிட்டு இருக்காங்க, மணல் கொள்ளை, மினரல்ஸ் அது மாதிரி. இங்கே ஈரோட்டில் நம்ம செம்மண் இருக்கு, அதையும் காலி பண்ணிடுவாங்க, மலையெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் ஏ ஃபேக்ட் தான். இன்னைக்கு வந்து இயற்கை கனிம வளங்கள் வந்து தமிழ்நாடு பூரா கொள்ளை அடிக்கப்படுகின்றன. அதை எதிர்த்து போராடுபவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்போ நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, அது சும்மா கோர்ட்டு வழக்கு ஒரு கொலைன்னு போயிட்டு இருக்க தவிர தமிழ்நாட்டின் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதுக்கு வந்து அரசு அதிகாரிகள் உடந்தை, ஆட்சியாளர்கள் உடந்தை என்பதை கடந்த பல வருடங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மணல் கொள்ளை ஹைகோர்ட்லேயே கேஸ் வந்து பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் நேரில் வந்து விளக்கம் சொல்லணும்னு ஹைகோர்ட்டில் சொன்னாங்களே. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை அந்த ஆட்சியர்கள் போனாங்க. துரைமுருகன் கிட்ட இருந்த இலாக்காவை தூக்கி அப்புறம் மாற்றி ரகுபதி கிட்ட கொடுத்தாங்க. அவர் மாவட்டத்தில் தான் இந்த கனிம வள கொள்ளையில் ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டார் லாரி ஏற்றி.